வெளியில ஊருக்கு சம்பந்தமே ஒரு இடத்துல ஒரு ஸ்டேடியத்தை கட்டி என்ன கிளாடியேட்டரா கொண்டு போய் எல்லாரும் முட்டி பார்க்கறதுக்கு, அது அந்தந்த ஊருக்கு ஒரு பெருமை, அது அங்க மக்கள் கொண்டாடுவது. இதெல்லாம் சேர்ந்து அந்தந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவது, எங்கள் ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு பண்ணாதான் எங்க ஊருக்கு பெருமை. ஜல்லிக்கட்டு அந்தந்த ஊரில் நடந்தால்தான் ஊரிற்கு பெருமை எனவும், எதற்கு ஜல்லிக்கட்டிற்கு திமுக ஸ்டேடியம் கட்டியது என அமைச்சர் CTR நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்லை, ஜல்லிக்கட்டை பற்றி மாண்புமிகு உறுப்பினர்கள் அண்ணன் சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு வந்து மாணவர்கள் அனைவரும் தன்னெழுச்சியாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் விளைவாக அதை வாங்கி கொடுத்தார்கள். அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாராவது ஒருத்தர் வந்து ஜல்லிக்கட்டை நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று அப்படியே ஒரு முத்திரை பதிப்பதற்காக கடந்த ஆட்சியில் ஜல்லிக்கட்டுன்றது ஒரு தவறான புரிதலில் அவங்க எல்லாம் இருந்திருக்கிறார். அதாவது ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு ஊரை, இப்போ அலங்காநல்லூர், பாலமேடு, ஒவ்வொரு ஊரையும் தாங்கி நிற்கும் பொழுது அந்த ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்க மக்கள் அனைவரும் அது விழாக்கோலம் கொண்டு அந்த பாரம்பரியத்தோடு அந்த ஊர்ல செலிப்ரேட் பண்றது. இவர்கள் தனியா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது ஒரு கிளாடியேட்டர் மாதிரி ஒரு தனியா ஒரு ஸ்டேடியம் கட்டி, அது இல்ல ஜல்லிக்கட்டு. அந்தந்த ஊருக்கு ஒரு பெருமை இருக்கு. அந்தந்த அலங்காநல்லூர்னா ஊருக்கு ஒரு பெருமை இருக்கு. அவனியாபுரம்னா அவனியாபுரம் ஊருக்கு, அந்த ஊரில் அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு கொண்டாடுறது அந்த ஊருக்கு ஒரு பெருமை. அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு விழா கோலமாக அந்த ஜல்லிக்கட்டை கொண்டாடுவது. வெளியில ஊருக்கு சம்பந்தமே ஒரு இடத்துல ஒரு ஸ்டேடியத்தை கட்டி என்ன கிளாடியேட்டரா கொண்டு போய் எல்லாரும் முட்டி பார்க்கறதுக்கு, அது அந்தந்த ஊருக்கு ஒரு பெருமை, அது அங்க மக்கள் கொண்டாடுவது. இதெல்லாம் சேர்ந்து அந்தந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவது, எங்கள் ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு பண்ணாதான் எங்க ஊருக்கு பெருமை. நீங்க வெளியில போய் சம்பந்தம் இல்லாம எல்லா ஊரையும் கொண்டு போய் அங்க வச்சு பண்றதுக்கு கிளாடியேட்டர் இல்ல, அந்தந்த ஊருக்கு ஒரு பெருமை. பாரம்பரியமா எப்படி செஞ்சார்களோ அந்த வழக்கத்தில் செய்யுங்கன்னு தான் கேட்டுக்கிறாங்க. அதை தான் அவரும் வந்து சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு இவங்க ஸ்டேடியம் கட்டினாங்களோ அது அந்த அளவுக்கான பயன்பாட்டில் மக்களும் உணரவில்லை. அது ஒரு பெரிய பெருமையாகவும் யாரும் கருதவில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.